இங்கே ஒளிபரப்பு கொண்டிருக்கும் அன்பனா டிரிபிள் கண்ணன் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டபடியும் பெண் மதிப்புக்குரிய நமது பெருங்குடி காவல்துறை சார்பு வாய்ப்பாளர்களை மேடைக்கு வரும்படி உங்களை வருக வருகிறவரனே நமது கிராம சிறப்பாக உங்கள் அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிந்து சொல்கிறோம், நமது பெருங்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர்களை மேடைக்கு வரும்படி உங்களை இருகாமூப்பி வருக வருகிறவரன் உங்கள் அன்போடு அழைக்கப்படுகிறோம். எங்களுக்கெல்லாம் கொண்டாடப்படுத்தி கௌரவப்படுத்திய நமது வளையங்குளம் கிராமத்தார்களுக்கும் மற்றும் நமது மெச்சினார் சிறப்பான இந்த வட்டம் பொன்னாட ஊத்திருக்காங்க. எந்த வட்டையும் மாலவே கிடைக்கும். இந்த வட்டம் பொன்னாட ஊத்திய நமது அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை சென்று இதை பணி ஆரம்பிப்போம். நன்றி. பெருங்குடி காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு இந்த பிரார்த்தனை நாடகத்தை நடத்தும் பிச்சை மூக்காயி அவர்கள் சார்பாக இந்த பொன்னாடை போட்டி கௌரவப்பட்டது. சரி, மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம் கண் இமைகளை எப்படி காக்கிறதோ அதே போல நம்ம தமிழ்நாட்டை காத்துக் கொண்டிருக்கும் எங்களது பாசத்தில் மேலான நமது பெருங்குடி சியடி நமது லிங்கம் சார் ஐயா அவர்களுக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக இந்த மலர் மாலையை மாணிக்கமலையை அறிவிக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய விழா குழுவினருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் கலைக்குழுவை சேர்ந்த நமது நல்லூரை சேர்ந்த நண்பருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். சரிப்பா, பிடிக்கப்பா, பிடிச்சிருவோம்ப்பா, ஆரம்பத்தை செஞ்சிருவோம். ஏட்டிக்கு போட்டிய எல்லாமே நடக்குது தம்பி, ஏட்டிக்கு போட்டிய எல்லாமே நடக்குது தம்பி, ஏட்டிக்கு போட்டிய எல்லாமே நடக்குது தம்பி. நம்ம நாட்டுக்குள்ள பெரிய மக்களும் எல்லாமே நடக்குது தம்பி, இப்படி எல்லாமே நடக்குது தம்பி, ஏட்டிக்கு போட்டிய எல்லாமே நடக்குது தம்பி. பெருமூச்சு விட்டுட்டாங்க கிடக்குது. ஏற்றிக்கு போட்டிய எல்லாமே நடக்குது தம்பி, நாட்டுக்குள்ள நகரிய எல்லாமே கட்டுப்போது தம்பி, இப்படி எல்லாமே கட்டுப்போது தம்பி. வயிற்றுக்கு சோறு கிடைக்குது. ஏற்றிக்கு போட்டிய எல்லாமே நடக்குது தம்பி, நம்ம நாட்டுக்குள்ள நகரிய எல்லாமே கட்டுப்போச்சு, இப்படி எல்லாமே கட்டுப்போச்சு. இந்த கணத்தில் கொண்டாடக்கூடிய நமது பெருமாள் சாமிதுணை வலியங்குளம் அருள்மிகு ஸ்ரீ தானாக முடித்த தள்ளிக
என்னப்பா சாமி வந்தா? நானே காய்ச்சல் வந்திருக்கேன், 2 ஊசியை போட்டுட்டு வர முடியாத சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு நம்ம தானா முழுக்க தள்ளிய மற்றவர்கள் மாத்திட்டே இருந்திருப்பேன். ஆனா முதல்ல நம்ம தானா முழுக்க தள்ளிய பெருமாளுக்கு இன்னைக்கு முதல் நாடகம் நான் வர்றது. அதனால நம்ம காய்ச்சலே அடிச்சாலும் சரி பெருமாள் நம்மளை பார்த்துருவாரு சொல்லிட்டேன். சத்தியை பிடிக்க இந்த அருளால வந்தேன், ஊசியை போட்டேன். இப்ப கொஞ்சம் காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆமா, இல்லைன்னா வர முடியாத ரொம்ப சூழ்நிலை இருந்தேன். அதனால நம்ம தானாக ஸ்ரீ தள்ளிய பெருமாள் சாமி மாசி மகா சிவராத்திரி உச்சி விழாவை மீட்டும் இந்நாடகத்தை சிறு சிறப்பான முறையை பிரார்த்தனை நடமாக நடத்தி கொண்டிருக்கும் நமது அன்புக்குரிய உயர்ந்து நமது செல்வ பெருமாள் செல்லாயி இவர்களின் புதல்வர். ஆனா நம்ம சேனா பிச்சை அந்த எனக்கு இருந்தாலும் மெச்சராரு கண்டுபிடிச்சாரு. அவர் எல்லாத்துக்கும் ஆளுதான் எப்பயுமே நம்ம கிராமத்தில் ஓடுவாங்க. இன்னைக்கு அவர் சார்பில் நம்ம நடிகர்களுக்கும் நம்ம கொண்டாட பார்த்தோம் சரி சிறப்பாக கொண்டாட பற்றிய அன்பான அவர்கள் நன்றி. நமது சேனா பிச்சை, சேனா பால்சாமி, நமது சேனா மூக்காய் இவர்கள் குடும்பத்தின் பிரார்த்தனை நேரமாக இன்று தினத்தில் இந்நாடகத்திற்கு இங்கு சிறப்பான முறையில் பங்குனி மாதம் 1ஆம் தேதி 14/3/2024 வியாழக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் மேற்படி கோயில் பாகமுள்ள சிங்கார கலையரங்கில் இன்று தினத்தில் இவர்கள் மடையில் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகமாயி என்ற நாடகம். நல்லபடியா அது நாளைக்கு போடுற நோட்டீஸை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நாளைக்கு இருக்காது. ஆனா அப்படி சொல்லுவேன் நானு. ஆனா ஒரு ஊருக்கு அப்படி நாடகமா போச்சு. எல்லாம் எப்படியா கூட சரித்திர நாடகம் பூரா அழிஞ்சுட்டு போச்சு. நீதானே அதிகமா போற. ஏன்னா இன்னைக்கு சத்யாம் சாவித்திரி இந்த மேடையில எல்லாம் எப்படியா கொஞ்சம் நாடகம் நடந்தது. ஹரிச்சந்திரமையன் நாடகம், வீரபாண்டிய கட்டபொம்மன், இது எல்லாம் போயிட்டு இப்ப தாய்மார்களுக்கு பூராமே சாமி இருக்கிற நாடகமா போச்சு. அப்பத்தான் அவங்களும் வர்ற கூட்டம் நம்ம போய் ஆடு வந்து அதுகளும் வந்துருந்துங்க. ஆனா இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த தினத்தில் நடக்கக்கூடிய நாடகம் புராண நாடகம். இந்த தினத்தில் இவரங்க மேடைகளை நடக்கக்கூடிய நாடகம் வள்ளிக்கு முருகனுக்கும் திருமணத்தை நடத்திய பின்னாலே இங்கு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண என்ற நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் என்ன, எதனால வள்ளி திருமண நாடகம் வைக்கிறோம் அப்படின்னா, சில பேர் பப்புண்டாசரை பார்த்துட்டு போயிடுறீங்க, சில பேர் நாரதரையும் வள்ளியை பார்த்துட்டு போயிருங்க. ஆனா முருகனா வரையில யாரும் நான் 4 பேர்ல உட்கார்ந்துருக்கீங்க. அந்த முருகன் வந்து அவர் காட்சி அளிக்கிறாருன்னா மக்களுக்கு வந்து அவர் குடும்பத்துல எந்த ஒரு கெடுதல் வராததுக்கு ஸ்ரீ வள்ளி திருமணத்துல முருகனா வந்து அவர் நம்ம காட்சி தரா. நான் முருகனை வந்து நம்ம மாலை மாத்தல யாருமே பார்க்கறது கிடையாது. ஏன் நம்ம மாலை மாத்தையில பார்க்கணும்னா முருகனுக்கும் செவ்வாதோஷம், வள்ளிக்கும் செவ்வாதோஷம். அதே போல இங்க யார் ஒருவருக்கு செவ்வாதோஷம் பிடிச்சிருக்கோ, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருவரும் மாலை மாத்தையில நீங்க பார்த்தீங்களாக்கும் அந்த செவ்வாதோஷம் நீங்கி விடுகின்ற ஐதீகத்துலவே இந்த வள்ளி திருமண நாடகமே வைக்கிறது. இது யாருமே முழுமையா பார்க்கறதே இல்லை. அதனால இன்னைக்கு சிறப்பா இந்த நாடகத்தை நடிக்கக்கூடிய நடிகர்கள் செட்டியரபா திருச்சிரப்பா பண்ணக்கூடிய இந்த நேரத்திலே கொண்டாடக்கூடிய நடிப்பு நாயகன், நடிப்பு திலகம் என்று தனக்கென்று பாராட்டு பெற்றக்கூடிய எங்களது பாசத்தில் மேலான அண்ணனா நமது எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் துணை செயலாளருமான நமது கமுதி அறியாமுள்ள ஆரோக்கிய சேர்ந்த கே வல்லரசு அவர்கள் இவ்வாறு முறையிலே வேலன் விருத்தர் ஒருத்தராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். வசன பேரரசி, வசன சக்கரவர்த்தி என்று இந்த நேரத்திலே தனக்கென்று புகழ் பெற்று வரக்கூடிய எத்தனை வெள்ளிகள் இருந்தாலும் அத்தனை வெள்ளிகளிலும் விடிவெளியாக தரக்கூடிய எனது பாசத்துக்குரிய இசைக்குயில் அன்பகா பாத்தியனூர் அறியாமுள்ள கள்ளிக்குடியை சேர்ந்த எங்களது KS வள்ளியாதேவி அவர்கள் இவ்வாறு முறையிலே இங்கு வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கின்றவரா இது அவருக்கென்ற பாட்டா, கழகத்துக்கின்றவரா இது அவருக்கென்றே கழகமா என்று அடுக்கு சொல் அலுவலர் துடுக்குத்தனமாக பேசும் வீணாகன பிரியன் இன்று தினத்திலே புராணத்தை முறியவர்களை காத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு மாப்பிளை மேலூர் அறியாமல் செமினிப்பட்டியை சேர்ந்த ஏ பார்த்திபன் அவர்கள் இவ்வாறு முறையிலே கழகப்பிரிய நாகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சரியா 1:30 மாப்பிளை வந்துடுவாப்புல. ஏன்னா 1:30 வந்துட்டாருன்னா 2 மணிக்குள்ள ஓடிடுவாரு. ஏன் எனக்கு காலேஜுக்கு போனேன். என் மாப்பிள்ளை நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பெருமாள் அருளால அவருக்கு எதனாலும் ஒரு உத்தியம் கிடைக்கும்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என் மாப்பிள்ளைக்கு உறுதியிலே இந்த மேடைக்கு வந்தாலுமே கிடைக்கும் மாப்பிள்ள
சொல்லிட்டாப்புல மாப்பிள்ளைங்க, மாமா நீங்க சொல்லியிருக்கோம் மாட்டேன். அதற்கு நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கவர் இசைமை கொண்டவர் ஆறுமுக கலையரசு ஆறுமுக சக்கரவர்த்தி என்று இந்த நேரத்திலே பல மாணவர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் ஆசானாகி வெளியேறக்கூடிய திருச்சி அறியாமல் இங்கே சந்திரன் அவருடைய மாணவருமான மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தியிலே கல்விமணியில் சொன்னாலும் எல்லாத்துக்குமே தெரியும். எங்க திருப்போணம் அறியாமல் கல்விமணியை சேர்ந்த கே மணிமுத்து மிருதங்கஸ்து அவர்களின் முதலிடமான என் அன்பு சகோதரர் எஸ் கல்விமணியை சேர்ந்த நமது கே மணிமாறன் அவர்கள் இவ்வாறு முறையிலே 6 மணியம் ஆண் பெண்பார். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருப்பாடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருப்பாடி சுமக்கும் தொண்டருடன் தினம் கூப்பிடும் எல்லாருடன் ஒரு புள்ளாய் முளைத்து தடுமாறும் புள்ளாய் முளைத்து தடுமாறும் எனக்குள்ளிடம் உண்டு அது மனக்கும் முருகன் மலரடிகளில் எனக்கும் இடம் உண்டு. சிறப்பாக அவருக்கும் ஒரு இடம் உண்டுதான். ஐயா மணிவார ஐயா உனக்கும் தனி ஒரு வீடுங்க இருக்கட்டும். நன்றி வணக்கம். அதற்கிடையாக ஓடியடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரம் சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பனா திருப்போணம் அறியாமல் எஸ் நாங்குரை சென்ற சிவஞானம் அவர்கள் இவ்வாறு முறையிலே மிருதங்க பெற்ற
பாயிண்ட் ஆயிடுச்சு. அவ்வளவு அதற்காக மழை வெஞ்சு ஓஞ்சது மாதிரி இருக்கு. சிவஞானமா கொக்கா அதுதான் சிவஞானமே வேணும். இன்னைக்கு அண்ணே அழகண்ணே, இன்னைக்கு அவங்க அண்ணன், நேத்து அவங்க அப்பன், நேத்து அவங்க தம்பி, இன்னைக்கு அவங்க அண்ணன், நாளைக்கு அவங்க அப்பன், அப்படியே வரிசையா வர்றாங்க. அவருக்காக எங்க பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் என்று இந்த தினத்திலே தமிழகம் தனக்கென்று ஒரு வெற்றி கொடி நாட்டு வருகின்ற பாசத்துக்குரிய அன்பண்ணா இந்த மண்ணின் மைந்தனமான வளையங்குளத்தை சேர்ந்த பி சின்னழகு அவர்கள் ஆல்ரம் ஆன் கேள்றார். நன்றி நன்றி நன்றி. ஆனால் உண்மையிலேயே பெருமைக்காக சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் ஒரு பப்புனா வந்திருக்கீங்கன்னா அது யாருனால தெரியுமா? எங்கள் அண்ணன் சின்னழகு அண்ணனே. அது என் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம யாரும் மறக்க முடியாது, எங்கள் அண்ணன் நான் மறக்க மாட்டேன். ஆனால் நான் நாங்கள் 2 பேருமே பட்டாசு கம்பெனியில் தான் வேலை பார்ப்பேன், யுவராஜில். அப்போ வேலை பார்க்கையில் நான் படிக்கிறது தெரியாது, அண்ணனுக்கு தெரியாது. அப்போ நாடகத்தில் படிக்கிறது அண்ணனுக்கு தெரியாது. அப்போ நான் சொன்னேன், அப்புறம் கேட்டப்பட்டு அண்ணன் நான் நாடகத்தில் நடித்து பழகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படியாடா, யாருக்கடா அப்படின்னாரு. நம்ம திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த மறக்க முடியாதது எங்கள் அப்பா திரவியம், அவர்கிட்ட போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு. சரி நல்லபடியா அப்படின்னு சொல்லி முதல்ல வாடா அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் நாடகத்துக்கு வாடான்னு முதல்ல. இன்னொன்று நான் பெருமைப்படுவேன், முதல் மேடை எங்கள் ஊர் நல்லூரில் அரங்கேற்றோம். அதுக்கு பின்னாடி 2வது மேடை எந்த மேடை? நமது வளையங்குளம் மண்ணு எங்கே நமது செல்லாயம்மன் கோவில்ல, அங்கே தான் 2வது மேடை நான் நடிக்க வர்றேன். அதுக்கு பின்னாடி எங்கள் அண்ணன் வாடா அப்படின்னு சொல்லி யாரும் கூப்பிட விட மாட்டேன்ட்டாங்க. அப்போ எங்கள் அண்ணன் என்னென்ன அப்படின்னு, நான் நாடகம் வர்றதுக்கே பார்ப்பது இல்லை, கலந்து போட்டிருக்கேன், ஒருத்தரும் கூப்பிட மாட்டேன்றாங்கண்ணே அப்படின்னு. இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் முதல் நத்தம் பக்கத்தில் வத்திப்பட்டி கிராமத்தில் என்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் முதல் வேஷம் போட சொன்னது எங்கள் அண்ணன். அங்கே கும்பல வேஷம் போட்டு வந்தேன். ஆமாம், அது மறக்கக்கூடாது. என்னைக்கும் பழசம் என்னைக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் மனசில். அந்த மாதிரி எனக்கு சிறப்பாக இவ்வளவு அளவுக்கு எனக்கு பப்புனாக ஆக்கிவிட்ட எனது அன்பண்ணா சின்னழகன் அவர்களுக்கு நன்றி, அவர் குடும்பத்தார்களுக்கு நன்றி. என்னைக்கு வந்தாலும் எங்கள் அண்ணன் எங்கள் மாதிரி விடாது, சாப்பிடாம விடாது. அதனால இருக்கட்டும், நன்றி. அதற்கிடையாக எங்களுக்கு தாயும் தாப்பனாக சீர்காலமாக சேர்த்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு மாப்பிளை திருப்போண மரியாதையில் மேல செல்கொண்டு சேர்ந்த மருத்துவர்கள் இவ்வாறு வழியிலே சீர்காலா
ஏற்பாடு சிறப்பான முறைகளுக்கு உணவளித்த ஹலோ நமது செல்வ பெருமாள் செல்லாயி தம்பி சொன்ன மாதிரி தம்பியை உருவாக்கி விட்டு நான் உருவாக்கி விட்டேன். இன்னைக்கு பல மாணவரை உருவாக்கி விட்டு சோழமன் தங்கராஜ் சிஷியர், வீரமணி ஒரு சிஷியர், டான்ஸ் ஆகுது ஈஸ்வரி. அண்ணே வானே இன்னும் நிறைய பேரை உருவாக்கி விட்டுருக்கீங்கன்னு சொல்றேன். வானே இன்னும் 3-4 ஆசிரியர் உருவாக்கி இருக்கேன். அது நெத்தியில் அந்த அறிகரை வச்சு விட்டாங்க பாரு, நல்ல மனசு வரும், அது நல்லா இருக்கும். தம்பி வாங்க. சைக்கிள் சாப்பிட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மாணவர்களுக்கு. ஆப்பா உன்னை பெருமையாக தான் சொல்றான். உன்னையால நிறைய பேர் கலைஞர்கள் உருவாக்கிருக்காங்க. நல்ல பெருமை அடைஞ்சிச்சு. ஆம்பளை பிள்ளைய பத்தி பெருமை தான் கிடைக்குது. இதே மேல செல்லு உடைஞ்சிச்சு எனக்கு. இருக்கட்டும், அதை ஆழ்த்த திரும்ப விரும்பல. அதனால எங்கே சாப்பாடு ஏற்பாடு நமது சிறப்பான இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தி கொண்டிருக்கும் அன்பனா நமது செல்வ பெருமாள் செல்லாயி இவர்கள் முதல்வர் அன்பனா அன்பாமா பிச்சை பால்சாமி மூக்கை அவர் குடும்ப சார்பாக எங்களுக்கு உணவளித்த நமது உள்ளங்களுக்கு நன்றி நடிகாத வணக்கம். மைக்கேல குயிட்டியா டேப்ல டாப்பு இங்கு சிறப்பான ஒளியை அமைத்திருக்கும் பாசத்துக்குரிய வளையங்குளத்தைச் சேர்ந்த நமது எம் முத்து முத்து அடுத்து கிடைக்கும். இவன் உள்ள போயிட்டு மோரே நம்ம அடுத்த முறை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்குள்ள உள்ள போயிட்டு காமிக்கிறப்ப எப்படா காமிப்பாண்டு நீங்க எதிர்பார்த்துக்கிறீங்க. அதோட இன்னொன்னு இவன் இப்போ ஒரு அன்பு சகோதரர் சிறப்பான ஒரு பாடல் கை இருக்குது கால் இருக்குது முத்தையா அவர் கேட்டாரு. அதே மாதிரி என் தம்பி எனது அன்பு சகோதரர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு, நாடகத்தில் படிக்கணும் அப்படின்னு. யாரு? சரவணே. சரவணா நீ எழுதி கொடுத்த பாட்டு யாரும் இன்னும் வச்சுக்கிட்டான். கையில வாங்கினே பையில ஓட நம்ம காசு போல இடம் தெரியல. யாரும் இருக்கா? கையில வாங்கினே பையில ஓடல காசு போன இடம் தெரியல. கையில வாங்கினே பையில போடல காசு போன இடம் தெரியல. காசு போன இடம் தெரியல. காதலி பாப்பா காரணம் கேட்பா ஏது சொல்வது தெரியல. இந்த ஏழைக்கு காரணம் சரியில்லை. கையில வாங்கினே பையில போடல காசு போன இடம் தெரியல. நிறைய பாடல் படிக்க இருக்கலாம். ஆள் நிறைய ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. நம்மளே பாடிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்ம வளையங்குளம் கிராமத்தை பொறுத்து நமக்கு தெரியும். அவங்களா போடான்னு சொல்லாம நம்மளா மரியாதை உள்ள ஓடிக்கிறது நல்லது. அதனால எங்க ஆடல் அரசை அதின சுந்தரி அதின மொட்டு இள சிட்டு வாலிபன் கொண்டு பருவசப்படி செய்யும் நாட்டிய தாரை என்று சொல்லக்கூடிய நமது மனப்பாறையை சேர்ந்த எஸ் பி சத்யபிரியா அவர்கள் இவர்களை தான் சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை கொண்டாடு வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாடு. சின்ன சின்ன கண்கள் ரெண்டும் என்னை கொண்டாடு வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாடு. ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வைத்தான் அழகே அருகே வரலாமா. தினமும் சுகம் நீ வந்தால் என்ன பக்கம் அடிமேலும் என்ன இருக்கும் உன் குடும்பங்களில் ஊஞ்சல் கட்டி சாய்ந்தாடவோ. என் மனச பறிகொடுத்து உன் மனசிலிடம் முடிச்சேன். என் மனச பறிகொடுத்து உன் மனசிலிடம் முடிச்சேன். கற்றுக்கொண்ட வித்தை எல்லாம் காட்டுக்குவா கண்ணே கண்ணே. கற்றுக்கொண்ட வித்தை எல்லாம் காட்டுக்குவா கண்ணே கண்ணே. என் மனச பறிகொடுத்து 12 பேர் இவங்க நாடகம் பார்க்க வரல. பெரியாசியத்துல பிரசவ கட்டில படுத்த மாதிரி கிடக்க போறான். முழுக்கமா எந்திரிச்சு உட்காருங்களா? இப்ப என்னத்தான் சொல்றீங்க நீங்க? எண்ணி இருக்க வந்து இப்பதானே நான் வந்திருக்கேன். ஏன் கொஞ்சம் எந்திரிச்சு பார்த்தா தான் என்ன? இவங்க எல்லாம் ஏன் இப்படி படுத்திருக்காங்க? காலையில 100 நாளைக்கு போகணும், அதனால அவங்க படுத்திருக்காங்க. ஆனா அங்கே நீங்க பிடிச்சி தள்ளிடுறீங்க. வேறு நம்ம இப்போ ரோட்ல போயில உங்க அவசியம் பார்த்துட்டு தான் போறீங்க. அதே அப்ப கூட்ட ஆளை இப்ப வெட்டியிருக்காங்கய்யா. சரி இருக்கட்டும், அது வேணாம். பெரிய இடத்து பொருளாப்பு வேண்டாம். அதுக்கு நமது கிராம பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருபவர்கள் இப்படிக்கு
நமது செல்வ பெருமாள் செல்லாயி குடும்பத்தார்கள் மற்றும் வளையங்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாக கிடைச்சிட்டு என் மணி ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடு அமைப்பாளர் பேர் மதிப்புக்குரிய வளையங்குளத்தை சேர்ந்த அன்பனா ஆல்ரவுண்ட் மாஸ்டர் நமது பி சின்னலகபதி சார்பிலும் எங்களை சார்பில் கலைக்குழு சார்பில் நன்றி நடிகர் வணக்கம். இங்கு சிறப்பான முறையிலே இங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் நமது வளையங்குளம் கிராமத்தை தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் என் அண்ணனா ட்ரிபிள் கண்ணன் அவர்களுக்கு நன்றி நடிகர் வணக்கம். ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணனை பற்றி நான் பெருமையாக சொல்லணும். ஒரு சின்ன விஷயம், அந்த கொரோனா நேரத்தில் அண்ணன் வீடு வீடாக போய் யூடியூப்ல போய் எடுத்து உங்களுடைய குறை என்ன சொல்லுங்க, உங்களுடைய குறை என்ன சொல்லுங்கன்னு சொல்லி எடுத்து யூடியூப்ல பல இடங்களில் பரப்பி எங்களுக்கு அந்த கொரோனா நேரத்தில் எங்களுக்கு அன்பளிப்பு வாங்கி கொடுத்த அண்ணா ட்ரிபிள் கண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்து வணக்கம். என்னையத்தையும் கேட்டு எடுக்க மாட்டேன்ட்டீங்க, இருக்கட்டுண்ணே. நீங்கள் நல்லா தான் போகுது எங்களுக்கு. உங்கள் யூடியூப்ல நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்ததாக உங்கள் முன்பாக பப்னா நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரிந்தவனா இருந்தாலும் கூட தெரியாதவனா இருந்தாலும் கூட உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருப்பதனால நான் இன்னமும் சொல்லுவேன். யூடியூப்ல கூட பாருங்க, எனக்கு தாய் கிராமம் வளையங்குளம் தான். நான் வளையங்குளம் சொல்லித்தேன், அடுத்து என் நல்லூர்லேயே சொல்லுவேன். இன்னமும் வளையங்குளம் அருகாமையில் உள்ள நல்லூர்ல சொல்லுவேன். அந்த மாதிரி என்னை வாழ வச்ச காணாமொழித்த தள்ளிய பெருமாள் என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் வர. அதனால நமது ஊர் அருகாமல் உள்ள நல்லூரை சேர்ந்த விவி முத்துவேல் உங்கள் பப்புனாகவும் இன்னும் பல பேரை நடிக்க காத்துக் கொண்டு என் மணி ஆரம்பிச்சாச்சு. பொம்பளை போய் அனுப்ப போறேன், நீங்க ரெடியா பாத்துக்கங்க. அதனால அண்ணே சொல்லுனே, வந்தோம்னா இதனால ஒரு சிறிய விஷயத்தை சொல்லிட்டு போயிடணும். ஆமா சொல்லணும்ல. என்னென்ன நாடகம் ஆடுறோம். சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு என்ன என்ன அவனுக்கு என்ன, ஒரு நாளைக்கு 4000 5000 வாங்குறேன் அப்படின்னு வாங்க. அதோடைய கஷ்டம், அந்த காசு. இன்னொன்று, இந்த பவுடர் எப்படி அழிக்கிறோமோ, நாங்கள் இப்போ பவுடர் போட்டிருக்கோம், பவுடரை போட்டு எப்படி அழிக்கிறோமோ அதே மாதிரி அந்த காசு அழிஞ்சிக்கிட்டு தான் போயிடும். அதை சேர்த்து வச்சு நான் அந்த மாடி வீடு கட்டணும், அந்த வீடு கட்டணும்னா கட்ட முடியல. இன்னும் நான் ஓட்டு வரத்துக்குள்ள தான் கிடைக்கும் இன்னும். அதனால இன்னைக்கு இந்த அருளால விரும்பாலும் நல்லா இருப்பான். அப்படி எந்த விஷயத்திலையும் போட்டி இருக்கணும். ஆமா, போராம மட்டும் இருக்கக்கூடாது. போராம மட்டும் வந்துச்சுன்னா ஐயா திருப்பி போட்டா அதை போயிடும், வயிறா போயிடும் அப்படின்னு சொல்லி இப்படித்தான் எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன பிரச்சனை. சின்ன பொண்டாட்டியா பெரிய பொண்டாட்டியா? நீ சிரிக்காதடே. இல்ல நான் இன்னொன்னு இல்ல, இதுக்குத்தான் பக்கத்து இருக்க மாட்டேங்கிறது. என் ஊர் கேட்டாலும் போய் காலையில டீ கடையில பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஒரு விளம்பரம் வேணாமா? நல்ல விளம்பரம் போதும்பா. அப்படின்னு சொல்லி எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்லணும்? ஊர் முக்கிய சிறந்த போய் சொல்லணும். சொந்த வந்த என் பஞ்சாயத்துக்கு 4 பேர் வந்தாங்க. 4 பேரா? ஆமா. என் பஞ்சாயத்தை சிறப்பா சொல்லி வச்சுட்டு விட்டாங்க. ஆமா, ஒழிச்சு விட்டாங்க. அப்ப 4 பேர்ல எப்படியா கொண்டாடுங்க? எனக்கு பஞ்சாயத்துக்கு வந்தாலுங்க. எப்படி ஆளுங்க சொல்லுங்க, எப்படி ஆளுங்க? கோச்சுக்கிற கூடாது, இங்க இருக்கிற ஆளு நீங்க கோச்சு கூடாது. என் கதையில சொல்றேன். எனக்கு பஞ்சாயத்துக்கு வந்த எப்படி ஆளு? எப்படி ஆளு? ஒண்ணு காய்ச்சி விடு. ஏய் கையா அங்கிட்டு ஒண்ணு காய்ச்சி விடு, ஒண்ணு அரைச்சு விடு, ஒண்ணு முக்காச்சு விடு, இன்னொன்னு முழிச்சு விடு. அப்ப அங்க சொல்ல மாட்டேன். அப்ப 4 சைடுக்கு பஞ்சாயத்து ஓச்சு விட்டாங்க. இந்த 4 பேருக்கு என்ன வேலை தெரியுமா? இந்த காய்ச்சலுக்கு அன்றாட ஆடு மேய்க்கிறது அவருடைய வேலை. யாருக்கு? இந்த காய்ச்சலுக்கு. இந்த அரைச்சலுக்கு என்ன வேலை? வெட்டியா ஊற சுத்திட்டு தர்றது அவருடைய வேலை. சரின்னு சொல்லி வேறு காய்ச்சல் விடுறான். ஆடை எப்பயும் கையில சாப்பாடு கொண்டு வரவும் அன்னைக்கு சாப்பாடு கொண்டு வர மறந்துட்டாரு. சரி, மறந்துட்டு போகவே நல்ல உச்சி வெயில், வகுத்த பசி ஆயிடுச்சு. அல்லே பிடிக்குது அந்த ஆளுக்கு. யாருக்கு? காய்ச்சல் இருக்கு. பார்த்தா அங்கிட்டு ஆள் இருந்தா பார்த்து சொல்லிட்டு போயிடும். பார்த்தா உருமே இல்லை. சரி பார்த்தேன், சரி நம்ம ஊர் பக்கத்துல ஊர்னு இருக்கு, அந்த ஊர்ல ஆட்டப்புறம் தண்ணி குடிட்டு நம்ம 2 கை தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் வசியை போத்திக்கிறோம்னு போய் போவேன். அன்னைக்கு வரல ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா அரைச்சு நினைச்சிட்டாரு. ஆக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல கறி மீன் எடுக்க முடியல, இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய மீன் கிடக்கு, தூண்டிய போட்டு இழுத்துட்டு வருவோம் அப்படின்னு அரைச்சு போய் தூண்டிய போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சரி, இவன் நேரத்துக்கு ஒரு மீன் கூட கடிக்க மாட்டேங்குது. யாருக்கு? இந்த அரைச்சுக்கிட்டு. அப்ப அந்த காய்ச்சல் ஆடை பத்திட்டு வர்றேன் ஊருக்கு. இந்த அரைச்சல் பார்த்துட்டேன். யாரு? இந்த காய்ச்சல் பார்த்ததுமே ஆஹா அண்ணன் உட்காந்துருக்காரு, அண்ணன் சொல்லிட்டு ஆட்டை பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம போய் சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு போனதுமே, அண்ணே நல்லதா போச்சுனே, அந்த தெய்வமே எனக்கு வந்தது மாதிரி இந்த ஆட்டப்புறம் பார்த்துக்க,
நான் சாப்பிட்டு வரதையும் பார்த்துருந்தீங்கன்னா இது ஒரு நொண்டி ஆடு கிடக்கு, உனக்கு நான் பரிசா தர்றேன்னு சொல்லி இந்த காட்சி எடுத்து சொல்ல. அதுக்கு இந்த அரைச்சடி இவன் சொன்னது அவனுக்கு தெரியல. இந்த அரைச்சடி நான் நினைச்சுக்கிட்டேன், சரி நம்ம மீன் ஏற்றாமல் இருக்குது, நம்மளே ஒரு மீன் கூட கடிக்கலன்னு வருத்தத்தில் உட்காந்துருக்கோம், 2 மீன் கடிச்சு அவனுக்கு ஒரு மீன் தருவோம் அப்படின்னு சொல்லி இவன் தலையை ஆட்ட. இந்த காய்ச்சடி நினைச்சுக்கிட்டேன், சரி நம்ம ஆட்டை பார்த்துக்கணும், தலையை ஆட்டிட்டார் அண்ணே, போய் சாப்பிட போகிறோம். இந்த காய்ச்சடி வீட்டுக்கு வந்துட்டேன் சாப்பிடுறதுக்கு. சரி சரி நீ சாப்பிட்டு வர, சாப்பிட்டு திரும்பி வர்றேன், ஆட்டப்புறம் எண்ணி பார்க்குறேன், இவன் நேரத்துக்கு பூரா ஆள் அப்படியே படுத்து கிடக்கு. இவன் சொன்னது என்ன, நான் சாப்பிட்டு வரத்தையும் பார்த்துருந்தேன், நொண்டி ஆடு தரேன்னு சொல்லியிருக்கேன், அதை நம்ம சரியா பதிலுக்கு நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்ன மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்றத நொண்டி ஆட்டை பிறத்தங்களை பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு வர்றானியா, யார்தான் அரைச்சுக்கிட்ட பற 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 பறன்னு இழுத்துட்டு வந்து அரைச்சுக்கிட்டு நிப்பாடிட்டான். நான் சாப்பிட்டு வரதுக்கு இந்த ஆட்டப்படம் பார்த்துருந்தேன், இந்த நான் சொன்னது மாதிரி இந்த நொண்டி ஆடுன்னு சொல்லி கொடுக்க. சரி அதுக்கு அந்த அரைச்செடுங்க சொல்லி அனுவாரு. என்ன சொல்றேன், ஏண்டா நான் இந்த மீன் அடிக்கலன்னு நான் வருத்தத்துல உட்கார்ந்துருக்கேன், சும்மா படுத்து கிடந்த ஆட்டை அங்கிருந்து பற 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 பறன்னு இழுத்துட்டு வந்து இந்த ஆட்டை நான் தான் காலை உடைச்சோம்னு உட்காந்து எவன்டா சொன்னேன் அப்படின்னு அரைச்சு சொல்ல. அதுக்கு இந்த காட்சி என்ன சொல்லி, ஏய் இந்த சோழி என்கிட்ட வச்சுக்கூடாத, உனக்கு சொன்னது நொண்டி ஆடுவேன், இப்ப எனக்கு நல்லாடி வர முடியாது, நான் தரவே முடியாதுடா அப்படின்னு காட்சி விட்டு சொல்றேன். 2 சைடு அவன் சொன்னது இவனுக்கு தெரியாம, இவன் சொன்னது அவனுக்கு தெரியாம 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டி பஞ்சாயத்துக்கு போறேன், ஆட்ட போறேன், முக்காட்சி போறாங்க 2 பேரும். காய்ச்சடும் காய்ச்சடும் அரசுக்கணும். அவர் என்ன செய்யறாரு, அப்ப பாத்தீங்கன்னா முக்காட்சி பொண்டாட்டி நகையப்புறம் வித்து, சரி அன்னைக்கு மழை வேஞ்சு நல்ல மழையில மாடு வாங்கி உழுதுகிட்டு இருக்கான். உழுதுகிட்டு இருக்க இந்த காய்ச்சல் போய் சொல்றேன், அண்ணே நான் சொன்னதும் சாப்பிட்டு வரதுக்கே பார்த்தா நொண்டியாடு தர முடியாது பேச்சு, இப்ப எனக்கு நல்லாடு வர முடியாது. சரி என் ஆயுசே போனாலும் நான் தர முடியாதுன்னு உண்மையை சொல்லல. அதுக்கு அரைச்சு என்ன சொல்றேன், அண்ணே நான் தூண்டி ஓட்டு மீனையே முடிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் மீன் முடிக்காத வருத்தத்துல நான் உட்காந்துருக்கேன், இங்க சும்மா படுத்து கிடந்த ஆட்டை அங்க இருந்து இழுத்துட்டு வந்து இந்த ஆட்டை நீ தாண்டா காலை உடைச்சுன்னு என்ன சொல்றேன் அண்ணே அப்படின்னு அரைச்சு 2 பேர் விவரத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, முக்காட்சி என்ன சொல்லி ஆடுவாரு, ஏண்டா என் பொண்டாட்டியில நகைய பூரா அடகு வச்சு இன்னைக்கிட்டே 2 மாடு வாங்கி உழுதுகிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் அங்கிருந்து வந்ததும் இல்லாம இந்த 2 மாடு களவாணி மாட்டிட்டு உங்க 2 பேருக்கு எவ்வளோ சொன்னேன் அப்படின்னு முக்காட்சி கிளம்பிட்டான். சரி 3 சைடு அடிச்சு மண்ணு கட்டிட்டாங்க. மண்ணு கட்டி முழுச்செடிக்கிட்ட போற பஞ்சாயத்துக்கு. சரி முழுச்செடிக்கு போனா முழுச்செடிக்கு பொண்டாட்டி 2. இல்ல உங்களை மாதிரி சொன்னாதான் தெரியணுமா, முதல்ல கோவப்பட்டீங்க அப்படின்னு பொண்டாட்டி 2. அப்ப மூத்த பொண்டாட்டியை விட்டு இளைய பொண்டாட்டி கெதியே கதின்னு கிடைக்கான். சரி காய்ச்செடி ஒருத்த சொல்லிட்டான், அரைச்செடி ஒருத்தையும் சொல்லிட்டான், முக்காச்செடி ஒருத்தையும் சொல்லிட்டான். அப்பதான் முழுச்செடி சொல்றாரு, ஏண்டா என் மூத்த பொண்டாட்டியை விட்டுட்டு 3 வருஷமா வந்து இளைய பொண்டாட்டியை கெதியே கதின்னு கிடைக்கும், நீங்க 3 பேர் நான் 3 பேரு 3000 பேர் நீ வந்து சொன்னாலுமே இனிமேல் என் மூத்த பொண்டாட்டி நான் போகவே முடியாதுடா, வாழ மாட்டேன்டா அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இனிமேல் வாழ மாட்டேன்டான்ட்டான். இந்த மாதிரி ஏன்னா அவன் சொன்னது இவனுக்கு தெரியாம, அவன் சொன்னது இவனுக்கு புரியாம, அந்த மாதிரி அங்க நடந்து போச்சு. அதே மாதிரி நாங்க சொல்றது உங்களுக்கு புரியாம, நீங்க சொல்றது எங்களுக்கு புரியாம இருந்தா வழி இந்த நாடகத்தை நல்ல முறையில் கண்டுகளித்து எங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்த்து கொடுக்க முடியும். உங்கள் பாவம் தொட்டு கடிச்சிட்டு பொம்பளை புரியாது அங்க போற தெரியுமா, நடிப்பவர்களுக்கு ரசிப்பவர்களுக்கு நட்பு கொடுக்கிறாள் எப்படி தெரியுமா, நடிப்பவர்கள் ரசிப்பவர்கள் நட்பு இருக்கணும், நல்லபடி சொல்லாத அர்த்தம் நடிப்பவர்கள் ரசிப்பவர்கள் நட்பு இருக்கணும், நல்லபடி சொல்லாத அன்பர்கள் இருக்கணும், நடிப்பவர்கள் ரசிப்பவர்கள் நட்பு இருக்கணும், நல்லபடி சொல்லாத அன்பர்கள் பாருங்க
ஆடவைகளையே ரசிக்கணும் அடுத்தவர்க்கும் மற்றவர்க்கும் நட்பு நல்ல தம்பி பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வேளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வேளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ
காதலிச்சேன் ஆசைக்கு ஆசை வச்சேன் காப்புறந்தான் காதலிச்சேன் ஓசையிடு போகாதே நீயா ஓடி போச்சோம் வாழை போத்திரி எடுத்து வெண்ணையிலே நெய் எடுத்து ஏழை மன குடிசையிலே ஏத்தி வச்சா ஒரு விளக்கு ஏத்தி வச்ச கைகளிலே என் மனசு நான் கொடுத்தேன் நெஞ்சு மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க தாமரை அவள் இருக்க இங்கே சூரியன் நான் இருக்க தாமரை அவள் இருக்க இங்கே சூரியன் நான் இருக்க சாட்சி சொல்லும் சந்திரரே தூது சொல்ல மாட்டீரோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளிவிடும் வெயிலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ துள்ளிவிடும் வெயிலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ நன்றி நன்றி கைதட்டி அன்புள்ளவர்களுக்கு நன்றி